ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2021-22 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என விடிய அரசு அறிவித்த நிலையில் புதிய பேருந்துகளை வாங்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது இயக்கப்படும் அனைத்து அரசு பேருந்துகளும் பழுதடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சாடினார். விபத்தில் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 64 பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க. பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் சிறு காயங்களுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க. இப்பொழுது மருத்துவமனையில் 9 பேரும் சிகிச்சை பெற்று அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், சிறுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க, 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கினதான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது, அங்கங்கே நிற்கிது. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க. அது கீழே இருக்கிற ஃபுட்பாடு கழுந்துட்டுது, கீழே இறங்கிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட. நல்ல வேலைக்கு அந்த பஸ் நிறுத்தின காலத்தில் உயிர் பிழைச்சாங்க. இன்னொன்று, இந்த 2 நாளைக்கு முந்தி ஒரு கண்ட்ராக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்காரு, பின் இருக்கையை கழுந்துட்டு போய் விழுந்துட்டு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க, புதிய பேருந்து வாங்குறவாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட 14,500 புதிய பேருந்துகள்தான் தற்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர், விடிய ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதடைந்துள்ளதால் மக்கள் அச்சத்துடன் பயணித்து வருவதாகவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கின காலத்துல இப்போ இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்குது. இவர்கள் எந்த புதிய பேருந்து வாங்கலை. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் வந்திருக்குது, நான் பத்திரிகையில் படித்தேன். இன்னும் ஒரு 3000 பேருந்து புதுசாக வாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்கினா தான் நிஜம். ஆக இந்த பழைய பேருந்துகளை வச்சு இயக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது. அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேர் செய்யலை. ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஓட்டுநரும் பலமுறை புகார் சொல்லியிருக்கிறாங்க.